ஸ்ரீ நத்த மாரியம்மன் அருள்வாக்கு நிலையம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமுனரி. கான்டாக்ட் நம்பர் 85 31 99 86 97. இறந்தவ வந்து பேசுவாங்க. நேரில் வர முடியாத ஆன்லைனையும் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன நினச்சி அம்மாட்ட குறி வைக்கிறீங்களோ உங்கள் பிரச்சனையை சொல்லி அதுக்கு அம்மா தீர்வும் கொடுப்பாங்க. எங்கள் அம்மா சொன்ன கதை. வாழை மரமும் தென்னை மரமும் பேசிக்கிச்சான். ஒரு வீட்டில் விசேஷம்னா என்னைத்தே முதல்ல வாழை மரத்தை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வாழை மரம் சொல்லியிருக்கு. ரெண்டாவது தென்னை மரம் சொல்லியிருக்கு. என்னையுமே அவங்க வீட்டில் விசேஷம்னா முதல்ல என்னையுமே கட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கே தெரியும். வாழை மரமும் நம்ம முன்னாடி வாசலில் கட்டுவோம். அந்த தென்னை மரத்தோட குருத்து அதில் இருக்க ஓலையை பின்னி விசேஷக்கார வீட்லேயோ கோயில்லையோ நம்ம கட்டுவோம். நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். இதுக்கு என்னம்மா அர்த்தம் அப்படின்னு கேட்டி அம்மா சொன்ன அர்த்தம், இப்போ வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம், ஒரு நிகழ்ச்சி, காது குத்து, ஏதோ ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கோம் நம்ம வீட்டில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம போய் அவளுக்கு பத்திரிக்கை கொடுத்து நம்ம கல்யாணத்துக்கு வர சொல்லுவோம். எல்லோரும் வந்திருப்பாங்க. இப்போ வாசலில் வந்து யார் நிற்கணும்? கணவன் மனைவி நின்று எங்கள் பிள்ளைகளுக்கிட்டே நாங்கள் விசேஷம் வச்சுருக்கோம், வாங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு உள்ளே அவளை அழைக்கணும். அழைச்சி விருந்து நடக்குது, போய் சாப்பிடுங்க, நல்ல வயிறார சாப்பிடுங்கன்னு சொல்லணும். இதை வந்து யார் செய்யணும்? தாயிடப்பே வாசல் நின்று சொல்லணும். ஒரு சிலர் வந்து என்னதே வயிறார சாப்பாடு விசேஷத்தில் போட்டாலும் அங்கே நின்று வாசலை கூப்பிட்றதுக்கு வாங்கன்னு சொல்ல ஆள் இருக்காது. நிறையா இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. பார்ப்போம், சுற்றி முற்றி பார்ப்போம். யாருமே வான்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கே அந்த இடத்துக்கு போக ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். யாருமே வானே சொல்லலையே, என்னடா ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போவோம். வயிறார சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவோம். வெளியில் வந்ததும் ஒன்று சொல்லுவோம், என்ன பெருசாக அவன் வந்து விருந்து போட்டேன், வாசலில் நின்று நம்மளை வான் கூப்பிடக்கூட ஒரு நாதியில் அந்த இடத்துல நம்ம வாட்டுக்கு விறுவிறுன்னு போயிட்டு விறுவிறுன்னு சாப்பிட்டுட்டு வந்தோம். வேலை என்ன விசேஷம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவளை திட்டுவோம். என்னதே வயிறார சாப்பாடு போட்டாலும் வந்த விருந்தாடியை வாங்கன்னு கூப்பிடுறதே மரியாதை. அந்த மரியாதையத்தை நம்ம செய்யணும். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, வீட்டுக்கு வந்த விருந்தாடியை மதித்து வாங்கன்னு கூப்பிடணும். இதே இந்த கதையின் அர்த்தம். இந்த கதையை பார்க்குற எல்லாரும் நீண்ட ஆயுளுடனும் நிறைஞ்ச செல்வத்துடனும் இருக்குன்னு சொல்லி எங்கள் நத்த மாரியம்மா கிட்ட உங்கள் எல்லாத்துக்காகவும் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன்.